நாமும் போட்டா நல்லா நடிப்பேன்னு சொன்னடா. நான் வந்துகிட்டு பெரிய இடம் ரீசெண்டா நடந்துக்க. இவரு ரொம்ப டீசெண்டா இருக்கிற காவா ஓரத்துல கஞ்சா அடிக்கிற மாதிரியா இருக்கு. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு நாம பார்க்க போற படம் பார்த்தீங்கன்னா 2024ல வந்துட்டு தமிழ்ல இருந்து எடுக்கப்பட்ட செந்தா அப்படின்ற படத்தை பார்த்தீங்கன்னா இப்போ அமேசான் பிரைம்ல ஸ்ட்ரீம் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ரிவ்யூ பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சரி, கதை அப்படின்னு பார்க்கும்போது நம்ம படத்தோட ஹீரோனான செந்தாமரை பார்த்தீங்கன்னா ஹையர் செகண்டரி ஸ்கூல் வந்துட்டு படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இவங்க படிக்கிற அதே கிளாஸ்ல தான் பாத்தீங்கன்னா நம்ம படத்தோட ஹீரோ வந்துட்டு இவங்கள லவ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா ஒரு நல்ல படிக்கிற பையனா இருந்தாரு. ஆனா இந்த லவ் வந்த காரணத்தினால இவரால் பாத்தீங்கன்னா படிப்புல அந்த அளவு கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல. ஸோ எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா இவர் வந்துட்டு ஃபெயில் ஆயிடுறாரு. ஸோ படிப்பு தான் போச்சு, சரி லவ் பண்ண பொண்ணியாச்சு கை பிடிப்போம் அப்படின்னு இவர் பாத்தீங்கன்னா என்னெல்லாம் பண்றாரு, கடைசியா என்ன ஆகுது அப்படின்றது தான் இந்த படத்தோட ஸ்டோரியா பாத்தீங்கன்னா இருக்கு. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லணும் அப்படின்னா படத்தை நடிச்ச எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு ஓகேவான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. இருந்தாலுமே அது பாத்தீங்கன்னா ஆன் ஸ்கிரீன்ல வந்துட்டு நீட்டா இருந்துச்சு பாக்குறதுக்கு. தென் படத்துல இவங்க காமிக்கிற அந்த 90s டைம் பீரியடுக்கு ஏத்த மாதிரியான சைல்ட்ஹுட்ஸுமே பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு ஃபீல் குட்டா இருந்துச்சு பாக்குறதுக்கு. அதே மாதிரி படத்துல இவங்க சொல்ல ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லவ் மூலியமா வந்துட்டு ஒரு பையனுடைய லைஃப்ல எந்த மாதிரி ஒரு சேஞ்சஸ் எல்லாம் நடக்குது அப்படின்றத இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நீட்டா கன்வே பண்ணிருக்காங்க. பட் இருந்தாலுமே இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஜவ்வா தான் இழுப்பாங்க. ஸோ அது இந்த படத்துடைய மைனஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த பக்கம் டெக்னிக்கல் சைடு அப்படின்னு பாத்தீங்கன்னா சினிமாட்டோகிராஃபி, பேக்ரவுண்ட் மியூசிக், சவுண்ட் எஃபெக்ட் இது எல்லாமே வந்துட்டு இந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி டீசெண்டா பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபைனலாக வந்துட்டு இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஓகேவான ஒன் டைம் வாட்சபிள் படமாக தான் வந்திருக்கு. டைம் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்க.